அள்ளி வருவார் அப்புசாமி நிஜந்தாங்க. பொண்டாட்டியை தீட்டு கட்டிட்டானே. ஐயோ ஐயோ மன்னிச்சிருங்க பெரியம்மா. கட்டையில போறவனே. பாட்டி நீயா? அட பாவி ரசம் நீயா? ஏண்டா பட்டணத்துக்கு வா கண்ணை டெஸ்ட் பண்ணலான்னு என்ன சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கண்மரவா இருந்தா என்னடா அர்த்தம்? ஏண்டா நான் கிழ போனமாமே நீ சொன்னியாமே. இத பாருடா, நான் கிழமானாலும் பொணமானாலும் உன்னோட பாட்டிடா. ஐயோ பாட்டி இங்கேயே நின்னு எல்லாம் கத்தணுமா? வீட்டுக்கு வாயேன், விவரமா சொல்றேன். வந்து தொலை. அந்த ஆப்பிரிக்காக்காரி இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு இப்படி அஜ்ஞாதவாசம் தான். எல்லாம் அந்த பாட்டியோட ஏற்பாடு. அடி சீதா கிழவி, இப்படிலாம் கூட நீ நாடகம் ஆடுவியா? ஏண்டா அந்த ஆப்பிரிக்காக்காரி இன்னும் எத்தனை நாள் ஊர்ல இருப்பாளா? தெரியலையே. ஆனா ஒண்ணு பாட்டி, அந்த ஆப்பிரிக்காக்காரி ஊர்ல இருக்கிற வரைக்கும் சீதா பாட்டிக்கும் தூக்கம் இல்ல, எனக்கும் தூக்கம் இல்ல. சாப்பிடு பாட்டி. இட்லி பிரமாதம். நான் எங்கடா பண்ண? எல்லாம் ருக்குதா உயிரை விட்டு அரைச்சு கொடுத்தா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவ வாழைப்பூ கறி பண்ணா இன்னைக்கெல்லாம் ஷாட்டுண்டே இருக்கலாம்டா. கணக்கம் பொண்ணு கணக்காதான் நிக்கிறா, கண்ணுல படுற மாதிரி. போங்க பாட்டி. டேய் ஏண்டா அந்த சீதா பாட்டி ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் தரா? எதுக்கு பாட்டி கேக்குறீங்க? பயப்படாதடா, பங்கு கேட்கலடா. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தரா. அப்புறம் இந்த சாப்பாட்டு செலவு அது இதுன்னு பேட்டா தனி. 100 ரூபாய் தானா? ஏண்டா அவளுக்கு இருக்கிற வசதிக்கு 1000 ரூபாய் தரலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன பாட்டி? நீ மட்டும் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அந்த ஆப்பிரிக்காக்காரி அப்படியே அப்புசாமிய கொத்தின் போயிட மாட்டாளா? பாட்டி